இஸ்ரவேலுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த நாளிலே நம் திருச்சபையாராகிய உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, சபையோருக்கு பேசுகிற வார்த்தை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து அதிசயங்களை உன்னை காண நான் செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மளோடு பேசுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து 430 வருட காலமாக அடிமை கோலத்தில், அடிமைத்தனத்தில் நெருக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுத்து கானான் என்ற தேசத்துக்கு நேராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிற அந்த நாட்களிலிருந்து, அந்த புறப்பட்ட நாட்களிலிருந்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்த தேவனாய் அவர் இருந்ததாக பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரும்பின ஒவ்வொரு காரியத்தையும் அதிசயமாய் நடத்தினார். என்னென்னலாம் அதிசயமாக நடத்தினார் என்று நம்ம வேதத்தை பார்த்தா நிறைய நம்ம சொல்லலாம், இல்லைங்களா? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனது அதிசயம் என்னது? 40 வருட காலமாக அவருடைய சட்டைகள் கிழிந்து போயவில்லை, கால் வீங்கவில்லை, சரீர பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் ஏற்படவில்லை. அல்லேலூயா. 40 ஆண்டு காலமாக நாம் 40 நிமிஷம் நடக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 40 நிமிஷம் நம்ம தொடர்ந்து நடக்கணும்னா நம்மளால் முடியறதில்லை. ஆனால் 40 வருட காலமாக இரவும் பகலும் ஆண்டவர் நடத்தி சென்றிருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். அல்லேலூயா. அது மாத்திரம் அவங்க தனிமையாக எந்தவித உடைமைகள் இல்லாமல் நடந்து போனால் கூட சொல்லலாம். எத்தனையோ தோளில் பிள்ளைகளை சுமந்து, நம்ம பொருளாதாரங்களை சுமந்து கொண்டு, அனைத்து உடைமைகள் எல்லாம் சுமந்து கொண்டு நடந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு அவங்களுக்கு கர்த்தர் பேலன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம அவர் அதிசயமான காரியம் என்ன செஞ்சுருக்கிறாரு? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தினால பகலில் நடக்கிறதற்கு நல்ல குழு மேகஸ்தம்பத்தை என்ன செஞ்சார்? ஜனங்கள் மேலே வெயில் படாதபடி அவ்வளோ ஒழுங்கும் கிரயமாய் பார்த்து, நம்ம பிள்ளைகள் நம்ம அழைத்து சொல்கிறோம்னா குழந்தைங்க மேலே வெயில் படக்கூடாது, இல்லையா? நம்ம வெயிலில் பட்டாலும் பரவாயில்ல, குழந்தைங்க மேலே வெயில் உஷ்ணம் படக்கூடாது என்பதற்காக நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போகிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் 40 வருஷ காலமாக பகல் முழுவதும் அவங்க நடந்து போகிற அந்த நாட்களில் 40 வருட காலமாக என்ன செஞ்சார்? மேக ஸ்தம்பத்தினாலே என்ன செஞ்சார்? நடத்தி சென்றார். எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? அது மாத்திரமல்லாமல் பார்ப்போமானால் அக்னி ஸ்தம்பம் இரவு முழுவதும் நடப்பதற்கு நமக்கு அங்கே ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, டார்ச் லைட்டும் கிடையாது, எந்தவித லாந்தரம் அந்த நாட்களில் கிடையாது. ஆக தீப்பந்தங்களும் கிடையாது. அவங்க 40 வருட காலமாக இரவு முழுவதும் நடப்பதற்கும் பலன் கொடுத்துருக்கிறார். பாருங்கள், பகல் முழுவதும் நடந்திருக்கிறாங்க, அதுலேயே எவ்வளோ டயர்ட்னஸ் ஆகிருக்கும். இரவு முழுவதும் நடந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, இரவு முழுவதும் நடந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பலன் இருந்திருக்கும், கவனித்து பாருங்கள். அப்போ இரவு முழுவதும் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சுடர், அக்னி ஸ்தம்பம், ஒரு சூரிய வெளிச்சத்தை போல அவங்க நடப்பாதையிலே கர்த்தர் என்ன செஞ்சார்? வழி நடத்தி போனார். எவ்வளோ பெரிய அதிசயம் அந்நாட்களில் அவர் செய்தார். அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்துட்டேன்னா அவர்களுக்கு இறைச்சிகள் வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? அதுவும் எந்தவித ஃபெசிலிட்டி இல்லை வனாந்திரத்தில், எந்தவித அவங்களுக்கு அந்த ஒரு ஆகாரம் புசிப்பதற்கு ஒரு பசுமையான எந்த ஒரு மரம் செடி எதுவுமே கிடையாது. பாலைவனம் போல தான் அவங்க நடந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இடம் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான அந்த இடத்துல சுமார் 40 வருட காலமாக நடந்து போகையில் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? இறைச்சி சாப்பிட ஆசைப்பட்டார்கள். ஆண்டவர் காடைகளை கொண்டு வந்தார். 2 முழம் அளவுக்கு, எத்தனை முழம்? 2 முழம் அளவுக்கு உயரம். அப்போது கண்ணுக்கு ஒரு நாள் தூரம் நடைப்பயணம், வரைக்கும் அந்த இறைச்சிகளை என்ன தராரு? ஆண்டவர் காடைகளை வரவழைத்தார். அது மாத்திரமல்லாமல் தேவ தூதர்கள், பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரம் மன்னா, அந்த மன்னாவையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுத்து கொள்வதற்கு ஏற்ற மன்னாவை அவர் கொடுத்தார். அந்த வனாந்தரத்தில் யாராவது அப்படி செய்ய முடியுமா? எந்த தெய்வமாதி செய்ய முடியுமா?
அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், மிருக ஜீவன்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தார். கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இப்படி காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தது போல அந்த நாட்களிலே மோசை நிமித்தமாக அழைத்து சென்ற அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? கசப்பான ஒரு தண்ணீரை அவர் உடனே மதுரமான ஒரு தண்ணீரை மாற்றினார். ஒரு ஆறே மாற்றிருக்காருன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ஆற்றை எப்படி ஒரு உப்பு தண்ணீரை ஆற்றை மதுரமான ஒரு தண்ணீரை மாற்ற முடியுமா? எந்த இறை சக்தியினால முடியாது, நம்ம கேள்விப்படவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அரெஸ்ட் பண்ணுவதற்காக அன்று பார்வோன் ராஜாக்கள் வரும்போது அந்த படை வீரர்களையும் அவர்களையும் தடை செய்வதற்காக அக்னியை போட்டார். அல்லேலூயா. அக்னி தடை செய்வதற்கு பாருங்கள், மதிலாக அக்னியை போட்டார். ஒரு இன்ச்சி கூட அந்த கோடை விட்டு தாண்டி எல்லையை தாண்டி வராத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அது மாத்திரமா, செங்கடலை இரண்டாக பிளந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே அந்த வசன சாற்றிலேயே ஆண்டவர் செய்த அற்புதங்கள், எத்தனையோ அற்புதங்களில் அவர் செய்த அற்புதங்கள் என்னென்னா, செங்கடல் ஒரு கடலையே ரெண்டாக பிளக்கணும்னா முடியுமா? நினச்சி பாருங்கள். ரெண்டாக பிளக்கிறதுனா பிளக்க வேண்டியதை மற்றதெல்லாம் பிளக்கலாம், விறக பிளக்கலாம், இல்லை மற்ற ஏதாவது பிளந்து காட்டலாம். ஆனால் செங்கடலையுமே ரெண்டாக பிளந்து ஒரு நல்ல ஒரு வழிப்பாதை பாருங்கள். ஒரு கடலை தாண்டி அடுத்த அக்கறைக்கு போகணும்னா எத்தனை கிலோமீட்டர் தேவைப்படுகிறது, எவ்வளோ கிலோமீட்டர் அங்கே தேவைப்படுகிறது நம்ம நினச்சி பாருங்கள். இந்த அக்கறையிலேருந்து அக்கறைக்கு அடுத்த அக்கறைக்கு போகணும்னா பல மைல் தூரம் போகணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு நடைபாதை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள், உடைமைகள், அவர்கள் புறப்படு வருகிற பிராயணங்கள் முழுவதும் எப்படி 30 லட்சத்து ஜனங்களுக்கு மேலாக அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தேவ தூதரை முன்பாக அந்த மோசையை அனுப்புகிறார், பின்பாக தேவ தூதரை நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் எவ்வளோ ஒரு நேர்த்தியை ஒழுங்கு கிரைமா ஒரு நல்ல அதிசயமாக செய்கிறார் பார்த்தீங்களா? அது பாருங்கள். ஒரு கடலை ரெண்டாக பிளந்து ஒரு வனாந்தர பாதையை போல ஒரு ரோட்டை உண்டாக்கி வழியை உண்டாக்கி ஜனங்கள் அக்கறைக்கு, எல்லா ஜனங்களும் போய் அக்கறைக்கு முழுமையாக போய் சேர்ந்து வரைக்கும் அந்த கடல் மதிலாக என்ன செஞ்சார், வைத்ததாக பார்க்குறோம். அதோட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, எந்த ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்தார்களோ அத்தனை பேரும் அந்த ராஜா, பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாவோட கண்களுக்கு முன்பாக அத்தனை பேரும் என்ன செய்தார், நிர்மூலமாக்கினார். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய ரதங்களையும் போர் வீரர்களையும் கடலிலே மூழ்கடித்தார். அல்லேலூயா சொல்லுமா? அவர்கள் இந்த அக்கறையிலிருந்து புறப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் ஜீவனோடு கர்த்தரை 15 பாடி மகிழ்கிறார்கள் கர்த்தரை. அதே கரை சேர்ந்த பின்பாக இவர்கள் பிடிக்கலாம் வருகிறவர்கள் அத்தனை பேரும் போர் வீரர்களும் அதே கடலிலே மடிந்து சங்கரிக்கப்பட்டு மடிந்து பிரேதங்களாக பார்வோனுடைய அந்த அக்கறைக்கு வந்து சேர்கிறார்கள். பார்த்தீங்களா? இங்கே பிணங்களெல்லாம் இந்த சைடு வருது, தேவ ஜனங்களெல்லாம் அக்கறைக்கு அந்த சைடு போயிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் எவ்வளோ நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான், நீ எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட அந்த நாளிலிருந்து நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அல்லேலூயா. யாருக்கு இதை சொல்லுகிறார்? அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை அதிசயங்களை காண செய்வேன். நம் தேவனாக கர்த்தர் அதிசயமானவர், அற்புதமானவர். அவரை போல அதிசயம் அற்புதம் செய்கிறவர் இதுவரைக்கும் யாரும் இல்லை. எந்த மகான்களும் இல்லை, எந்த தெய்வமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களே. என்ற நம் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் அதிசயமான காரியத்தை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் செஞ்சாலும் கூட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சில வேளையில் தேவனையும் எப்படி முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். வணங்கா கழுத்துள்ள தேவ ஜனங்கள் என்று தேவன் துக்கத்தோடு கோபத்தோடு மோசனிடத்தில் பரிந்து கோபத்தோடு பேசுகிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் அவருடைய கண்கள் நேருக்கு நேராக டைரக்ட்லியாக பார்க்கிற அந்த காரியங்கள் கர்த்தர் செய்தது. விசுவாசம் வைத்த அந்த ஜனங்கள் சில வேளைகளிலே என்ன செய்கிறார்கள்? மறுதளித்து தேவனை விட்டு விலகி போக பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவ கோபத்துக்கு ஆளாகின
அந்த ஜனங்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசையை பார்த்து, இவர்களெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? சங்கரிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக 9வது வசனத்தையும் வாசிப்பீர்களாக. 9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் குடும்பத்தையும் எங்கள் நினைத்து உமக்கு ஏற்றுக்கொள்ளும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று நான் அறிவேன் என்று மோசே சொல்லுகிறார். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் பிரார்த்திக்கிறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் அதற்கு அவன் பிரார்த்தனை பண்ணின அந்த நேரத்தில் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறத வாசிங்க. 10வது வசனத்தை. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அதற்கு அவன் ஜெபித்த பின்பாக, மோசே ஜெபித்த பின்பாக பரிந்து பேசினது நிமித்தமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அவர் மனஸ்தாபப்படுறாரு. மோசையோட ஜெபத்தை கேட்டு மனஸ்தாபப்படுறாரு. ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. ஒரு சத்திய பிரகாரமாக ஒரு தீர்மானம் எடுத்து உடன்படிக்கை சொல்கிறாரு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் மத்தியில் எந்த கிரிகளோட ஆவிகளும் எந்தவித தெய்வங்களும் செய்யப்படாத அதிசயங்களையும் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இதுவரைக்கும் பிரமிக்கிற அளவுக்கு, எதிர்பார்க்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படும் அளவுக்கு செய்யாத அற்புதங்களும் அடையாளங்களும் நான் உன் ஜனங்களுக்கு இனி வரும் நாட்களிலே செய்வேன். அதோடு மாத்திரமல்லாமல் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அல்லேலூயா. உன்னோடு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் நான் தேவனாக கர்த்தர் என்பது அவர்கள் முழுமையாக என்னை விசுவாசிக்கும்படியாக, என்னை முழுமையாக பின்பற்றும்படியாக நான் உம்முடைய ஜனங்களுக்கு நான் செய்கிற செய்கைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய கண்கள் காணும்படியாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? உன்னோட கூட நான் இருந்து உனக்கு செய்ய போகிற காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களும் ஆச்சரியமாக, அதிசயமாக, பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த மகான்களும் எந்த கிரிகளோட ஆவிகளும் விழுந்து போன லூசிப்போரோட ஆவிகளும் கூட செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமாக நான் உங்களுக்கு செய்வேன். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், அற்புதமானவர். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். பாருங்க, எகிப்து தேசத்திலே 430 வருட காலமாக வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கானான் தேசத்திற்கு முன்பாக வழி நடத்துவதற்கு அந்த நாட்களுக்கு முன்பாக 10 மேலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இங்கே ஒவ்வொன்றாய் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், வாசிக்க வேண்டாம், நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே யாத்திராகம் ஆகமத்தில் தான் அவர் 10 மேலே அவர் அற்புதத்தை செய்ததாக பார்க்குறோம். முதலாவது அவர் செய்த அற்புதங்கள் என்னவென்னா, தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அல்லேலூயா. நைல் நதியை இரத்தமாக மாற்றினார். தண்ணீரை இரத்தமாக மாற்றி அவன் குடிக்கிற அந்த ஜக்கு தண்ணீர் முதற்கொண்டு அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாவித தண்ணீரையும் கூட என்ன செஞ்சார்? இரத்தமாக மாற்றினார். நைல் நதியை இரத்தமாக மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது யாரால் செய்ய முடியுமா? முடியாது. யாத்திராகம் 7ஆம் அதிகாரத்தில் 20 அந்த அற்புதங்கள் அதிசயமாய் செய்தார். அடுத்தது எகிப்து தேசம் முழுவதும் என்னது 2வது அற்புதத்தை அவர் என்ன செய்கிறாரு?
தவளைகளால் மூடப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எகிப்து தேசம் முழுவதும் தவளைகளால், வீடுகள், அவங்க குடியிருக்கிற எல்லா வீடுகளையும் தவளைகளால் மூடப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் செய்த அதிசயங்கள் பார்த்தீங்கன்னால், மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் மேலும் முழுவதும் பேன்களும் புழுதிகளும் உண்டாக்கினார். பேன்களும் புழுதிகளும். உங்கள் தலையில் ஒரு 10 பேன் ஊறிச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்கள் கைகள் சும்மா இருக்குமா? இல்லை கையில் வச்சிருக்கிற சீப்பு தான் சும்மா இருக்குமா? என்ன செஞ்சுருப்போம்? சீப்பு பல்லெல்லாம் உடையிற அளவுக்கு மண்டையில் இருக்கிற ரத்தங்கள் கீறி உழுகிற வரைக்கும், அந்த வீரப்படை காட்டுக்குள்ளே இருக்கிற வீரப்படைகளெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். அப்படி தானே? அந்த மாதிரி பேன்களும் புழுதிகளும் அவர்கள் தலையில் நிரப்ப செய்தார் ஆண்டவர். எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள், அதிசயமான காரியத்தை செய்திருக்கார் பாருங்க. அதில் 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இந்த அதிசயமான காரியத்தை எகிப்து ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ததாக பார்க்கிறோம். அடுத்தது அதிலையும் அவங்க மனம் திருந்தாத வணங்கா கழுத்துள்ளவர்களாய் காணப்பட்டதுனாலே அவர் என்ன செஞ்சார்? அடுத்தது வண்டுகளை அனுப்பினார். வண்டுகள் முழுவதும் வண்டுகள். அவங்க 8ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் அநேக வீடுகளில் வண்டுகளை கொண்டு வந்து நிரப்பினதாக பார்க்குறோம். வண்டு கடி பார்த்தீங்களா? வண்டு கடிச்சதுன்னா அவ்வளோதான், நம்ம சரீரம் முழுவதும் தேம்பல் உண்டாயிடும் இல்லைங்களா? வண்டு கடிக்கு ரொம்ப முக்கியமான ஜனங்களை வண்டு கடியினால் நிரப்பப்பட்டதாக பார்க்கிறோம். அடுத்தது எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு மிருக ஜீவன்களெல்லாம் என்னது? செத்து போனது, எல்லாம் நோய்வாடுபட்டு செத்து போனது. அவங்க வளர்த்த பிராணிகள், ஆடு மாடுகள் எதாக இருந்தாலும் சரி, எல்லா வளர்த்த பிராணிகளெல்லாம் மிருக ஜீவன்களெல்லாம் என்னது? மாண்டு போனதாக யாத்திராகம் 9:6 அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா கொப்பளங்கள், மனிதர்கள் மேலே மட்டுமல்ல மிருக ஜீவன்கள் மேலே கூட கொப்பளங்கள். இவனுங்கள் செய்த பாவத்தினால மிருக ஜீவன்கள் என்ன செஞ்சது? வாயில்லாத ஜீவன் சொல்லுவாங்க பழமொழி இல்லையா? இவர்கள் செய்த பாவத்தினால மிருக ஜீவன்களை அனுபவிக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அவங்க சேகரித்த ஆஸ்திகள், சேகரித்த சொத்துக்கள், அவர்கள் அத்தனை ஆண்டு காலமாக எகிப்து தேசத்தில் எகிப்தியர்கள் சேகரித்த அத்தனை சொத்துகளும் ஆஸ்திகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் மாண்டு போவது மட்டுமில்லாமல் வியாதிகள், கொள்ளை நோய்களால் மனசை சாகடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுவும் தேவன் செய்த அதிசயமான காரியம் என்று நம்ம சொல்ல முடிகிறது. அது யாத்திராகம் 9:10 பார்க்கிறோம். அது யாத்திராகம் 9:6 பார்க்குறோம். கொப்பளங்களும் மனிதர்கள் மேலே மிருக ஜீவன்களை வந்ததாக பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவர்கள் மனம் திருந்தாத பட்சத்தில் இருப்பதனால கல்மழை, நம்ம பற்றி மழை பார்த்துருக்குறோம், மழை பெய்கிறது பார்க்குறோம், பனி கட்டிகள் மழை விழுந்ததாக சில இடத்துல நம்ம பார்க்குறோம். கல் மண் விழுகிறது எங்கே பார்த்துருக்குறோமா? கல்மழை எல்லா இடங்களிலும் மண்டையில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் அடிபட்டு தான் செத்துருப்பான்னு நினைக்கிறேன், மட்டையெல்லாம் உடஞ்சி. மழை, கல்மழை, எல்லா இடத்துலையும் கல்மழை. எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கல்மழையினால் கர்த்தர் என்ன செய்தார்? நிரம்ப பண்ணதாக, விட செய்ததாக பார்க்குறோம். அதுவும் ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்தார். இது யாத்திராகம் 9ஆம் அதிகாரத்தில் 23 கர்த்தர் செய்ததை பார்க்குறோம். அடுத்தது அவர்கள் விளைச்சல்கள், வார்கோதுமைகளெல்லாம் அழிக்கப்பட்டது. அவங்க தானியங்கள், அவங்கெல்லாம் என்ன செய்ய, தன்னுடைய ஆகாரத்துக்காக தானியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க சேகரிப்பதற்காக வயல்வெளிகளிலே தானியங்கள், கோதுமை எல்லாம், விளைச்சல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் என்னாச்சு? அழிய செய்ததாக பார்க்கிறோம். அது எங்கள் யாத்திராகம் 9ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா வெட்டி கிளிகளை, பயிர் வகைகளெல்லாம் டோட்டலானதை அழிக்க செய்தார். இதுலேயும் அவங்க மனம் திருந்தலை. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே வராரு. வெட்டி கிளிகளை என்ன செஞ்சார்? ஆண்டவர் அனுப்புனார். அதில் 10ஆம் அதிகாரத்தில் 12, யாத்திராகம் 10:12 எல்லாவித வயல்வெளிகளையும் அவங்க விளைச்சல்கள், அதாவது எகிப்தியர்கள் விளைச்சிருக்கிற அத்தனை வயல்வெளிகளும் என்னாச்சு? எல்லாமே வெட்டிக்கிளிகள் தின்றுது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்துட்டோன்னா அந்த கொரோனா சீசனில் கூட நார்த்தில் பார்த்துட்டு நிறைய இடங்களில் வெட்டிக்கிளிகள் நம்ம பார்த்தோமா இல்லையா? அவங்க விவசாயிகள் பூமியெல்லாம் அடிச்சது பார்த்தோமா இல்லையா? பார்த்தீங்களா? அன்னைக்கு செய்து இன்னைக்கு செஞ்சுருக்கிறாரா இல்லையா? இப்போ அந்த வெட்டிக்கிளிகள்லாம் இல்லை இல்லையா? ஆனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க ஜனங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லை இல்லையா? நார்த் சைடெல்லாம் பார்த்துட்டேன்னா வெட்டி கிளிகள்னால நிறைய பயிர் வகைகள்லாம் வீடுகள் தோறும், விவசாயிகள் பயிர்கள் தோறும் எல்லாம் நாசமாகி விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக நம்ம நியூஸில் பார்த்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையோ? நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வெட்டி கிளைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? அதிசயமாய் அவங்க வயல்களை எல்லாம் என்ன செஞ்சார்? நாசமாக்கினதாக பார்க்குறோம். அப்போ அடுத்தது எகிப்து தேசம் முழுவதும் 3 நாட்கள், அதுலேயே மனகம் தெரிந்தல காரிருள் கொண்டு வந்தார். காரிருள்னா எப்படி? ஜனங்கள் 3 நாட்களாக எங்கே பார்த்தாலும் டார்க்னஸ், இருட்டு. அவன் குருடன் மாதிரியே தடவிட்டு தான் போனோம், அரண்மனைகளுக்கு ராஜா முதல் கொண்டு. சரிங்களா? எல்லாருமே 3 நாட்கள் இரவும் பகலும் எப்படி இருக்கு? இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இல்லையா? வெளிச்சத்தை கண்டார்கள். யார் சொன்னது போல பாவ இருள் அது. இவங்களுக்கு டோட்டலாக இருள், கண்ணை மூடிட்டு 2 கண்ணு தெரியாதவன் எப்படி இருப்பான்? அந்த மாதிரி 3 நாட்கள் அவங்க அவதிப்பட்டதாக பார்க்கிறோம். 3 நாட்களாக அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்ததாக பார்க்கிறோம். எகிப்து முழுவதும் 3 நாட்கள் 10ஆம் அதிகாரத்தில் 22 பார்க்கிறோம். கடைசியாக எகிப்து தேசத்தில் கடைசியாக என்ன செஞ்சார்? அவர் தலைச்சாம் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சப்பல சங்கரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பில் வந்து ஏரோது ராஜா என்ன செஞ்சாப்புல 2 வயசு குழந்தைகளெல்லாம் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போட்டது போல அன்றைய நாட்களில் கர்த்தர் என்ன செஞ்சார்? எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய எகிப்தியரோட ஜனங்கள் தலைமை முதல் பிள்ளை ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் எகிப்து ராஜாவோட பார்வோனோட ராஜாவோட தலைச்சம் பிள்ளைகளோட கர்த்தர் என்ன செஞ்சார்? மடிய செய்தார். இத்தனை அற்புதங்கள் அதிசயமாய் கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த எகிப்து ஜனங்களுக்கு செய்தாரை தவிர தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன தீமை கூட, ஒரு அழிவு கூட கர்த்தர் செய்யவில்லை. கரங்களை தட்டி என்னன்னு சொல்லுவோமா? ரொம்ப மெதுவாக தட்டுறீங்க, கை வீங்கிட போகுது பார்த்து. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட தேவனுக்கு பிரியமாக நடப்போமானால் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் சரீரங்களிலே, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களிலே, ஜெபங்களிலே கர்த்தர் அதிசயத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் செய்யக்கூடிய அதிசயங்கள் அந்த கிரிகளோட ஆவிகளும் செய்ய முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்கள் சரீரத்தில் கூட, உங்கள் குடும்பத்தில் கூட ஆண்டவர் செய்கிற அற்புதம் அதிசயமாக இருக்கும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாக நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் நம்ம வீற்றிருப்போமானால், காத்திருப்போமானால், நம்முடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? பதில் சொல்லுங்களேன். செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களானால் 2 கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து, ஆண்டவரே, நான் இனி வரும் நாட்களிலே ஆண்டவரை ஏறெடுக்கிற என் விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு பதில் தருவீராக, ஒரு அதிசயங்களை காண செய்வீராக, ஒரு அற்புதங்களை காண செய்வீராக. எந்த சூழ்நிலைக்காக, எந்த காரியத்திற்காக அந்த ஜெபங்களை ஏறெடுக்கணும், என் கண்கள், சொந்த கண்கள் பார்க்கும்படியாக நீர் அற்புதம் செய்வீராக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம் அற்புதமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வேற யாரும் இல்லை. ஒரு மனிதனால் கைவேலைகளால் செய்யப்பட்ட பொம்மை கிடையாது. ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்தவர், இன்றைக்கும் நம் மத்தியில் உயிரோடு வாசம் செய்கிறவர், விசுவாசியர், உங்கள் அருகிலே கர்த்தர் நிற்கிறவர், காண்கிறவர், கேட்கிறவர், கதறலை கேட்டு மனதுருகி மனமிறங்கி அற்புதமாய் கர்த்தன் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ? ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரங்களிலே எப்பேற்பட்ட பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் இருந்தாலும் அதிசயமாய் கர்த்தர் தொடுவாராக. அல்லேலூயா. எப்படி மோகன்சி பிரதர் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது, என் இருதயத்திலே என்னது பிரச்சனை இருந்தது, கர்த்தர் சுகம் கொடுத்தது போல என்னுடைய கழுத்து பிரச்சனையிலையும் கூட ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். பார்த்தீங்களா? அவரு கூட இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் கூட தான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் எங்கே? வெளிநாட்டில் போய் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்களா, அவரோட பெரிய வியாதின்னு நினைக்கிறேன். அப்போ வெளிநாட்டில் தான் மண்டபோட கால்ட்டி எடுக்கணும். இந்த பேக்கில் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நரம்பு எலும்பில் இங்கே இருக்கிறது ஊறாமல் டோட்டலாக எடுக்கணும். ஒரு எலும்பு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்.
வளர்ந்துருக்கு, அதை டோட்டலாக எடுக்கணும். அதுவும் என்ன சொல்கிறாங்க, 1000 பேர்த்துக்கு யாருக்காவது ஒருத்தர் தான் அந்த வியாதி வரும். தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமாய் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற உயிர் பிச்சை. என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அதற்காக தான் இன்றைக்கும் தேவனுக்காக நான் சாட்சியாய் இன்றைக்கு நிற்பதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் போய் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா, நிஜமாக சொல்கிறீங்களா? டாக்டர்கள் போய் பேச மாட்டார்கள். டாக்டர்கள் உங்களிடத்தில் விளையாடுவதற்கு இது நேரம் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள் என்று பார்க்கும்போது தான் அதில் பார்த்தால் இங்கே இந்த ஷோல்டர் எலும்பு பகுதியை ரைட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு உங்கள் ஷோல்டரை பாருங்கள். உங்கள் கை ஏன் தூக்க முடியவில்லை? உங்கள் கையை ஏன் உயர்த்த முடியவில்லை? உங்கள் கைகளில் ஏன் பிரமித்து இந்த கை விளங்காமல் அப்படியே மரமரப்பாக இருக்கிறது என்றால் இதுதான் பிரச்சனை. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா அந்த எலும்பு அப்படி வளைந்து போய் இந்த தண்டில் நிற்கிறது. அப்போது இதை இவ்வளோதான் கேப். அப்போ நீங்கள் கைகளை உயர்த்தும் போது சுருக்குன்னு என்று சொல்லுவது அந்த வேதனை, இந்த எலும்பு தான் பிரச்சனை. அப்போ கைகளை உயர்த்த முடியாது. இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிறேன், உங்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிறேன், உங்கள் கண்களுக்கு முன்பாக செயல்படுகிறேன். எப்படி வேணாலும் கைகளை அசைத்து நான் செயல்பட கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். என் கழுத்தை இப்படியே ஆடிக்கொண்டிருக்கிற கழுத்தை சீராக வைத்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி சொல்ல, என் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அற்புதம், அதிசயம். வெளிநாடை பார்க்கவில்லை. வெளிநாடு எந்த இடத்துல இருக்கோ, யார் கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று ஒன்றுமே தெரியவில்லை. மோகன் சி லாசரஸோட பெரிய வியாதி தான் எனக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷன், துன்மார்க்கன் என்று கூட சொல்லலாம் என்னை குறித்து. அதனால தான் கர்த்தர் என் உதச்சியை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக தான் நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு தெரு தெருவா எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் என்னுடைய சாட்சி சொல்வதற்கு நான் கடமைப்பட்டவனாக நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அதிசயமான காரியத்தை என் வாழ்க்கையில் செய்து ஜீவனை கொடுத்தது போல இன்றைக்கு இதே பாவமான இந்த கரத்திலே எத்தனையோ பேருக்கு கர்த்தர் ஜெபத்திலே தேவன் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதே கரத்தினாலே, இதே ஜெபத்தினாலே எத்தனையோ பேர் சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்றால் நான் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக பாக்கியவானாக நான் நிற்கிறேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லும். ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் ஏன் அதிசயம் நடக்கவில்லை, ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்றால் இன்னும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வணங்கா கழுத்துள்ளவர்கள் கிடையாது. நம்ப இன்றைக்கு வணங்கா கழுத்துள்ளவர்கள் யார்? தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏகனமாய் பேசுகிறவர்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள், வேத வசனத்தை கவனிக்காதவர்கள், வேத வசனத்துக்கு நோக்கி பார்க்காதவர்கள், வேத வசனத்துக்கு நடுங்காதவர்கள், வேத வசனத்துக்கு முரண்பாடாக செய்கிறவர்கள். அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அதிசயம் அற்புதம் ஏன் செய்யவில்லை என்றால் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருப்பதனால தான். அல்லேலூயா. வணங்கா கழுத்துள்ளவர்கள். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு மோசையை தவிர இவர் யாரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு போதிப்பதற்கு அடியன் மட்டுமில்லை, இன்னும் எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள். தேவ ஜனங்களுக்கு செவி சாய்க்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நாம் எங்கே இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்கிறோம், என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அதிசயம் செய்ய மாட்டுகிறார், எனக்கு ஏன் அற்புதம் இன்னும் நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் ஏன் இன்னும் பலவீனமாய் நான் காண்கிறேன், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு ஏன் இன்னும் நடக்கவில்லை. இதற்கு காரணம் யார்? சாத்தான் கிடையாது, தேவனும் கிடையாது, நாமே காரணமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வருமானங்களில் குறைவு, எவ்வளோ சம்பாதித்தாலும் பொத்தலான பை, வேலைகள் இல்லை, வியாதி, வறுமைகள், இதெல்லாம் எதற்காக வருகிறது? எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு தான், நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். விசுவாசம் உள்ளவங்க ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யோபு சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். அவர் எனக்கு ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களும் நான் எண்ணி முடியாத அளவுக்கு எனக்கு அதிசயங்களும் செய்வார். யோபு 9:10. யோபு 9:10 எடுத்தவங்க வாசிங்க.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். யோபு 5:9. யோபு 5:9. அப்ப ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்வார், என் தேவன் செய்வார். நான் ஆராய்ந்து பார்க்க என்னால் முடியாது, பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு செய்வார். யோபுவுக்கு எவ்வளோ விசுவாசம்! யோபு எப்படி எந்த சூழ்நிலை சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் இழந்த சூழ்நிலை, சரீர பலவீன சூழ்நிலையிலே, எல்லாம் அவர்கள் நம்பி இருக்கிறவர்கள் எல்லாம் விட்டு போன சூழ்நிலையிலே, மரணத்துக்கு ஏதுவாய் தருவாயில் நிற்கிற அந்த வேதனை சூழ்நிலை தான் யோபு ஜெபத்திலே தேவனை நோக்கி விசுவாசத்தோடு சொல்கிறார், என் தேவனாக கர்த்தர் நான் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒவ்வொரு காரியங்களும் செய்வார். நான் விரல் விட்டு எண்ணி முடியாத அளவுக்கு அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. நீங்கள் வேணா என்னை பார்த்து கேவலமாக பேசிட்டு போகலாம், நண்பர்களை பார்த்து சொல்லலாம், மனைவியை பார்த்து சொல்லியிருக்கலாம், கூடி விசாரிக்க வந்தவர்களை பார்த்து அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் யார் வேணால் அவரை ஏகனமாக பேசியிருந்தாலும் யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவனாக கர்த்தர் எனக்கு ஆராய்ந்து முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார், இனிமேலும் செய்வார். நான் எண்ணி முடியாத அளவு என் வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அற்புதங்களை குறித்து எண்ணி முடியாத அளவுக்கு அதிசயமான காரியத்தை அவர் இனி வரும் நாட்களிலே செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாச பாதையை கர்த்தர் உணர்ந்ததுனால தான் யோபோடு வாழ்க்கை 140 வருட காலமாக வாழ்ந்து 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவ்வளோ பெரிய உலகத்திலேயே பெருசு, அவ்வளோ சௌந்தரியமுள்ள ஒரு பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே 6 இல்லை, அவ்வளோ அழகான ரூபவதிகளாய் 3 பிள்ளைகளும் 7 குமாரர்களும் பெற்றெடுத்து 140 ஆண்டு காலமாக வாழ்ந்து 4 தலைமுறைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவர் வாழ்ந்து நித்திரை அடைந்ததாக பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். யோபோடு வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் கூட என் தேவனை நான் மறக்க மாட்டேன், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் பெஸ்ட்டாக ஆண்டு செய்வாராங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் செய்தது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமாய் காணப்படுகிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். எனவே அவருடைய ஊழியத்தின் இயேசு செய்த அதிசயமான காரியங்களை ஏராளமாக செய்ததாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்திருக்கார் சுருக்கமாக சொல்லுவோமானால், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். குருடர்கள் என்னன்னா பிறவி குருடர்கள். கவனிச்சிங்களா? பிறவி குருடர்கள் யாராவது பார்வை கொடுக்க முடியுமா? பிறவி குருடர்கள் யாராவது பார்வை கொடுக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே எந்த மனிதனும் கொடுக்க முடியாது, எந்த இறை சக்தியும் கொடுக்க முடியாது. ஒரு பிறவி குருடனுக்கு ஒரு பார்வையை கொடுக்கிறார்னா இயேசு அது செய்த காரியம் அற்புதமான காரியம். அல்லேலூயா. அதனால தான் பரிசேயரும் சதுசேயரும் துருவி 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 அந்த வாலிப மகனை துன்பப்படுத்தி அதட்டி அவனை கேவலப்படுத்தி புறம்பே தள்ளுற அளவுக்கு அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி முடியும்? இப்போ பிறவி குருடனுக்கு பார்வை கிடைச்சுன்னா இயேசு கொடுத்தாருன்னு நான் நம்பவே மாட்டேன்றாங்க. ஆனால் அவன் இயேசு தான் கொடுத்தாருன்னு சொல்கிறான். பிறவி குருடருக்கு பார்வை கொடுத்த ஒரு அதிசயம் ஜனங்களை பிரமிக்க வைத்ததாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முடவர்கள், சப்பானி பாருங்கள், முடவர்களே என்ன பிறவி முடவர்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. அவன் வயிற்று பிடிப்பாக பிச்சை எடுக்க வைப்பார்கள். பிறவி முடவர்களை கர்த்தர் சுஸ்தமாக்கினார். அதுவும் ஒரு அதிசயமான காரியங்கள். அல்லேலூயா. ஊமையர்கள் பேச வைத்தார்கள். ஊமையர்கள் பேச முடியாத ஒரு ஊமையர்களுக்கு பிசாசு பிடினால பிடிக்கப்பட்ட அந்த ஊமையான வாலிப மகனை ஆண்டவர் பேச வைத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் சப்பானிகளை குதிக்க வைத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகிகள் பார்த்தீங்களா? 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்த முடியுமா? முடியாது. ஒரே ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும், ஆண்டவரே நீர் நாங்கள் சொஸ்தமாகும். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்கள் தேவன், நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், உம்முடைய கரத்தில் சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி 10 பேருக்குள்ள ஒரு மன ஆவியோடு வந்திருக்கிறார்கள்.
ஒரு மன ஆவியோடு ஜெபிக்கிறார்கள், ஒரு மன ஆவியோடு விண்ணப்பம் ஏறெடுக்கிறார்கள், ஒரு மன ஆவியோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் சொஸ்தமாக்க உம்மாள முடியும். அந்த விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் அந்த 10 பேரையும் சொஸ்தமாக்கினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனிதன் செய்ய முடியும்? எந்த மருத்துவர்கள் செய்ய முடியும்? எந்த மகான்கள் செய்ய முடியும்? எந்த தெய்வம் செய்ய முடியும்? முடியாது. அதனால தான் தேவனாத கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பாற்பட்டது, பிரமிக்கக்கூடியது, அதிசயமானது, ஆச்சரியமானது. எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் தேவனாக கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமா, 4 நாள் பிரேதமாக இருக்கக்கூடிய லாசரை உயிரோடு எழுப்பினார். அது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் முழுவதும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், மேசியா என்று அவரை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் 4 நாட்கள் கழித்து தான் அந்த லாசரை தேடி வந்திருக்கிறார். பிரேதத்தை தேடி கல்லறைக்கு நேராக வருகிறார். 4 நாட்களாக இருக்கக்கூடிய சடலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏற்கனவே வியாதி உள்ள மனுஷன், இப்போ காலங்களில் வியாதி உள்ள மனுஷன் உடனே நாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 நாட்களாக பிரேத சிலையில் கட்டி அவனை கல்லறைக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மனிதனை அவர் எழுப்பணும்னா ஜனங்கள் என்ன சொன்னாங்க? மார்த்தாள் என்ன சொன்னா? நாருமே ஆண்டவரேன்னு சொன்னான். 4 நாளாச்சு செத்து, 4 நாளாச்சு ஆண்டவரை செத்து. இப்போ நீங்கள் அவனை கூப்பிட்டு வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா, அவனை தூக்கி வெளியில் அவனை எழுப்பணும்னா முடியவே முடியாது. அது 4 நாளாச்சு நாரும். அப்போ நாத்தத்தை பார்த்து விசுவாசிக்கிறாள். இயேசு சொல்கிறார், மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நீ என்னை விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை உன் கண்களுக்கு முன்பாக காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயமானவர். இயேசு கண்ணீர் விட்டது மாத்திரமல்லாமல் லாசரை வெளியே வா என்று ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். அவன் பிரேத சிலையோடு அவன் வெளியே வந்ததாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அத்தனை ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசம் வைத்தார்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படி செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. லாசர் உயிரோடு எழுப்பின அதே தேவன், அதிசயமான அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் விசுவாசிக்கிற உங்கள் நடுவில் இந்த சபையில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றி நான் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் யாரை கொண்டும் எவரைகளோட உதவியை கொண்டும் அதிசயம் அற்புதம் செய்ய அவர் வல்லவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் செய்கிற அற்புதம் உள்ள தேவன். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எந்த மனிதனுடைய அவர் உதவியை தேடி அவர் போகவில்லை அற்புதம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. அவர் சீசர்களை அனுப்பும்போது கூட 2 பேரை அனுப்பினார். ஊழியத்திற்கு அனுப்பும்போது 2 பேரை அனுப்பினார். தவிர இயேசு கிறிஸ்து எங்கேயும் போய் அவர் அற்புதம் செய்யும்போது அவர் தனித்து செஞ்சாரே தவிர அநேக ஜனங்களுக்கு முன்பாக அவர் சப்போர்ட்டிங் வைத்து அவர் செய்யவில்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாருடைய உதவி அவர் கேட்கவில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு போதகர் கூட என்னை அழைத்து சென்று மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மகளுக்கு ஒரு அம்மாவுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பாஸ்டர், நீங்கள் வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன், வாங்க நம்ம 2 பேரும் போய் ஜெபம் பண்ணுவோம் என்று அங்கே பொங்கலூர் பகுதியில் டேவிட் கணேஷ் என்ற ஒரு பாஸ்டர் என்னை அழைத்து சென்றார். அவர் பேர் என்னது? டேவிட் கணேஷ். என்னை அழைத்து சென்றார். அப்போ நான் ஸ்டுடியோவில் தான் இருந்தேன். அப்போ நான் போயிருந்தேன். போனோன்னு பார்த்தா கூட்டம் சுற்றி இருக்கிறது, எல்லாம் கூட்டம் சுற்றி இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 குத்தி விளக்கு வச்சுட்டாங்க, பாயை விரித்து வச்சுக்கிட்டாங்க. வெளியில் பார்த்துட்டுன்னா பந்தல் போட்டிருக்கிறாங்க, ஒரு கட்டில் போட்டிருக்கிறாங்க. சொந்த பந்தங்க எல்லாம் கூடி நிற்கிறாங்க. கூடி நிற்கும்போது போலீஸ், அவங்க மகன் போலீஸ் யூனிஃபார்மோடு அவரும் நிற்கிறாப்புல. அப்போ என்னுடைய ஜபத்துக்காக காத்திருக்காங்க, பாஸ்டர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி உடனே வர சொன்னார். சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக காத்திருக்கிறோம் வாங்க. உடனே என்ன விதத்தில் போய் பார்த்தா இப்படிப்பட்ட டெட் கண்டிஷனில் அந்த அம்மா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பூன்ற சத்தம் தான் கேட்குது. வயிறு வீக்கமாகி உப்பி போய் கிடக்குது. அதாவது எப்படின்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணோட வயிறு எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் டபுளாக இருந்திருக்கு. நான் கண்களால் பார்த்தேன். அந்த இடத்துல உருக்கமாக கர்த்தராக இயேசுவே நீர் உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நீர் அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஜெபித்து வந்தேன். நடந்தது என்ன? மரணத்திலிருந்து வென்று இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் சாட்சியோடு வந்து பார்க்கலாம். நாங்கள் தான் ஞானஸ்தானம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த அம்மாவோட வீட்டுக்கார் பேர் முனியப்பன்.
சரிங்களா? இந்த மாதிரி இன்னொரு டெட் பாடி அதே மாதிரி தான் அவங்களையும் மரணம் தருவாயில் இருக்கக்கூடிய ஆண்டவர் அற்புதம் செய்தார். இது நான் செய்யவில்லை, என்னிடத்தில் ஒரு அற்புதம் இல்லை, அப்புறம் நான் அது பிரயோஜனமற்ற மனுஷன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது உங்கள் மூலியமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இது பெருமைக்காக அல்ல, என் தேவனாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் செலுத்துகிறேன். என் தேவனாக கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் அதிசயமான காரியத்தை செய்வார் என்று எரேமியா தீர்க்கதரிசி 32:17 சொல்லப்படுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்படுகிற வார்த்தை நான் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி நிமித்தமாக சொல்றார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிற அளவுக்கு உம்முடைய வல்லமை அற்புதம் அதிசயமாக இருக்குமானால் மற்ற காரியங்கள், அது பூமிக்குரிய காரியங்களை மனிதர்கள் மத்தியில் செய்யக்கூடிய காரியங்கள் உம்மால முடியுமா? முடியாது. நிச்சயமாக முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஒரு வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவனாக கர்த்தராகிய நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதம் அதிசயங்கள் லேசான காரியம் என்று சொல்கிறார். உம்மால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை, அற்புதம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகும் என்று சொல்லி 100% நான் நம்புகிறேன் என்று திட்டவட்டமாக அந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக அவன் ஜெபிக்கிறதாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே எரேமியா தீர்க்கதரிசியில் பார்த்துட்டீங்கன்னா 32:27 பாருங்களா, அவர் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லுகிறார். அப்போ இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் தேவனாக கர்த்தராக இருக்கிறேன். இன்றைக்கு அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அவர் தேவனாக கர்த்தராய் விரும்புகிறார். அதனால தான் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நமக்கு சத்திய வாக்கு கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். விசுவாசம் உள்ள வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் என்று சவால் விடுகிறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் மகனே மகளே. ஹல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர், என்னை விசுவாசிக்கிற யாவருக்கும், என்னை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தராக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் அன்புக்குரிய தேவ ஜனங்களாக உங்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் நம் தேவனாக கர்த்தர், உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக எல்லா காரியத்தையும் செய்து அவர் செய்ய முடிப்பார் என்று அவன் நம்புகிறான். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். நல்லா கவனிச்சிங்க. ஒரு சூரியன், மறையிற சூரியனை நடு பகல் வரைக்கும் நிற்க வைக்க முடியுமா? யாரால முடியுமா? சூரியன் தேவன் உண்டாக்குனர் தான். ஆனால் யுத்தம் நடக்குது, யோசுவா தலைமையில் யுத்தம் நடக்குது, இருட்டி போயிடுச்சு. ஆனால் ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. ஆனால் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிற நிலைமையில் யோசுவா ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே சூரியனை நிறுத்துங்க, மறைய விடாதீங்க, ஏன்னா நாங்கள் தோத்துருவோம். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? கட்டளையை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். யோசுவா சொன்னார், கட்டளை பிறந்தது. அல்லேலூயா. நடுப்பகல் வரைக்கும் சூரியன் யுத்தம் செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் நிறுத்தினார். எவ்வளோ பெரிய அதிசயமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள். ஒரு மனிதனோட வார்த்தையை கேட்டு, ஒரு யோசுவாவோட வார்த்தையை கேட்டு கர்த்தர் செயல்படுத்தினார். அதே போல தான் ஜெபிக்கிற உங்களுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை உங்கள் மூலியமாக அதிசயமான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
யோசுவாவுக்கு மட்டும் தேவன் அல்ல, ஆபிரகாம் ஈசாவுக்கு மட்டும் ஈசாக்கு மட்டும் தேவனாக கர்த்தர் அல்ல. ஜெபிக்கிற, விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட முழு ஆவியோடு ஆத்மாவோடு அவரை தொழுது கொள்கிற அத்தனை பேருக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். அத்தனை பேரோட விண்ணப்பத்துக்கும் ஜெபத்துக்கும் உடனே பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க போய் நல்ல உண்மையை ஜெபம் பண்ணி பாருங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்யலைன்னா சொல்லுங்க, கர்த்தர் உண்மையை செய்யலைன்னா சொல்லுங்க. நான் ஆண்டவர் வேணா கேட்டு பார்க்குறேன். ஆஃப்டர் எனக்கே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? நினச்சி பாருங்க. உங்கள் ஜெபத்துக்கு 100% கர்த்தர் பதில் கொடுக்க முடியும். நம்ம ஜெபிக்கிறதில்ல, ஜெபிச்சாலும் விளைவீனம், சோர்வுக்கு இடம் கொடுத்துடுறோம், அபிவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறோம். சந்தேகப்படாமல் என்னை விசுவாசி, எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே எனக்குள் இருக்கக்கூடிய அபிவிசுவாசத்தை முதலாவது எடுத்து போடுங்க, எனக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எடுத்து போடுங்க, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்து போடுகிறேன். அல்லேலூயா. முழங்கால் யுத்தத்தில் நான் ஜெபிப்பதற்கு என் முழங்கால் முடங்க, ஆண்டவர் என் முழங்காலில் உங்களுடைய வல்லமையுள்ள கரம் தொடுவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாக 25:1 கர்த்தாவே நீர் அதிசயமான காரியங்களை செய்வீர் என்று அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசம் 25. கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆமென். கர்த்தாவே நீர் என் தேவன், கர்த்தாவே நீர் தான் எனக்கு தேவனாக இருக்கிறீர். உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே உமது நாமத்தை என்றென்றைக்கும் நான் மறவாமல் துதித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீர் எனக்கு அதிசயமான காரியங்களை செய்ததனால. நீங்கள் அந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இதே வசனத்தை எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உண்மையாக சொல்லி பாருங்க. ஏங்க நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுவும் அதிசயம்தான். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா அது ஒரு அதிசயம்தான். எந்த ஆபத்து விபத்து இல்லாமல் உங்களுக்காக 2 நாட்களாக ஜெபம் பண்ணி இந்த இடத்துல கூடி வந்திருக்கீங்கன்னா அதுவும் அதிசயம்தான். புரியுதுங்களா? அதிகாலையில் 5 மணிக்கு நாங்கள் உங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரயாணங்களெல்லாம் இங்கே 10 நிமிஷம் உட்காந்து ஜெபிக்கிற ஆரம்ப ஜெபம் இதுக்கும் சேர்த்து தான் ஜெபிக்கிறோம். ஏன் வந்திருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அதுவும் அதிசயம்தான். உங்களுக்கு கண்களுக்கு மறைவாக எத்தனையோ சத்துருக்கள் என்ன செய்வான், உங்களை நிர்மூலமாக்குவதற்காக வகை தேடி இருப்பார். ஆண்டவர் அவனுடைய கண்களுக்கு மறைவாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள் சிறகுனால் மறைத்து கொண்டு வந்திருக்கார். அதற்காக நான் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் கர்த்தாவே நீர் என்னுடைய தேவனாக இருப்பதனாலே நான் உம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறேன். உமது நாமத்தை நான் துதிப்பதற்காக என் நாவை நீர் ஆண்டவரை தொடுவீராக. ஆண்டவரை நீர் செய்ய போகிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களை என் வாழ்க்கையை செய்ததற்காக, செய்ய போவதற்காக ஆண்டவரை நான் நன்றி கடனை செலுத்துகிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. எல்லாரும்